இல்லையா எழுதினவங்க இதுக்கு உண்டான டீடைல்ஸ் இருக்கு. இதுல என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, யூஜில என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்கு, இந்த 19 ப்ரோக்ராம்ஸ் வந்து அண்டர் கியூட்ல வரும் அப்படிங்கிற டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கிளியரா நம்ம ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற லிங்க் வந்து ஓபன் பண்ணோம்னா நமக்கு இந்த விண்டோ ஓபன் ஆகும். ஆர்எல்ஸ் நமக்கு ஏற்கனவே தெரியும், எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெரியும் அப்படின்னு சொன்னா டைரக்டா வந்துட்டு கிளிக் டு லாகின் போயிட்டு கிளிக் ஹியர் ஃபார் நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓபன் ஆகும். இதுல வந்து நம்மளோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம டைப் பண்ணணும். நேம், initial and name in block letters, the date of birth, email ID, mobile number, எந்த ப்ரோக்ராம்னா யூஜி, அண்ட் தென் Q2025ல நீங்க அப்ளை பண்ணிருப்பீங்க இல்லையா அந்த அப்ளிகேஷன் நம்பர், அண்ட் தென் கேப்சா, இந்த கேப்சாவை பண்ணிட்டு நீங்க வந்து கிளிக் டு ரிஜிஸ்டர் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் விண்டோ நமக்கு ஓப்பன் ஆகும். இந்த விண்டோல யூ ஹாவ் ரிஜிஸ்டர்ட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. அதே யூசர் நேம் பாஸ்வேர்டை நம்ம முதல்ல இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுத்துருப்போம் இல்லையா அதுக்கும் சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி என்ன கொடுத்துருப்பாங்கன்னா டீடைல்ஸ் ஆஃப் கவுன்சிலிங் அண்ட் செலெக்ஷன் லிஸ்ட் இது எல்லாமே வந்து வெப்சைட்ல அப்லோட் பண்ணுவோம். அதை வந்து நமக்கு எஸ்எம்எஸ் அண்ட் இமெயிலும் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. எப்பவுமே